நாளைக்கு காலையில் இவன் சூரியனை பார்க்கக்கூடாது. வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த வேசி மகனால்தான் முடிய போகிறது. சாம்பார் ஆப்பு எனக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இந்த கவர்மெண்ட்ல 5 வருஷம் ஆண்டாங்க. 5 வருஷத்துல எத்தனை கொலை எத்தனை குழந்தைங்களை கற்பழிச்சு போட்டானுங்க. அதெல்லாம் ஒரு வார்த்தை இவன் கேட்டிருப்பானா? இவன் கவர்மெண்ட் தானே நடக்குது. ஏன்பா கேட்கல? செய்யணும்னு நினைச்சா செய்வினை மட்டும்தான் செய்வேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தனியார் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறா. என்ன தீர்மானம்? இனிமேல் எவனாவது கற்பழிச்சானா அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை. அது கிடையாதுடா, தூக்கு தண்டனை நிறைவேற்று. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் மு க ஸ்டாலின். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நடிகை த்ரிஷா வருகை தந்து கொண்டிருக்கிறார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையெல்லாம் 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. கலைஞர் ஐயா எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சாரு. அண்ணன் வந்து பாட்டுல எப்படி வச்சாருன்னா 10 10 10 10 10க்குள்ள 1 வெட்டு 1 வெட்டினது 9 8 8 8 8 8க்குள்ள 1 போடுது 9ன்னு. எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாரும் பாப்பீங்க 8 + 1 10 - 1 அப்படின்னு. அது அண்ணன் இருந்தா வந்துச்சு. அதுல என்னைக்குமே அண்ணனுக்கு நாங்க வந்து எப்படி இருப்போம். வாழ்த்துக்கள். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. போய் சட்டசபையில உட்கார்ந்துகிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? அசிங்கமா கேட்பேன். ரொம்ப பச்சையா இருக்கும். சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர். 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை, உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை. இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை. சம்பவம் நடந்த அதே வேலுச்சாமிபுரத்தில் இதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது 25/9/2025 அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. முட்டி போட்ட விஜய காவல்துறை ஜட்டி போட வச்சிரும் போலயே. சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு. கண்டினியூ பண்ணு. கோவில், சர்ச்சு, மசூதின்னு வழிபாட்டு தலங்களுக்குள்ள கட்சி சின்னத்தை எடுத்துட்டு போய் வாக்கு கேட்க கூடாது அப்படிங்கிறது தேர்தல் நடத்தை விதி. ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. ஆனா இந்த விதிமுறைகளையும் மீறி திருச்சி கிழக்குல பிரச்சாரம் செய்ய போறதா மக்களை மணிக்கணக்கா காக்க வச்சுட்டு சர்ச்சுக்குள்ள போய் கட்சி கொடிய போட்டுட்டு போய் முட்டி போட்டு கர்த்தர்கிட்ட வாக்கு கேட்டிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். என்ன மனுஷன், உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இது கர்த்தருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, காவல்துறைக்கு கண்டிப்பா கேட்டிருக்கும். அக்யூஸ்ட் யாராவனா இருக்கட்டும், சட்டம் தன் கடமையை செய்யணும்னு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின்படி இத வச்சு விஜய் மேல வழக்கு பதிவே செய்யலாம். சரித்தே,
ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட. அதாவது வழிபாட்டு தலங்களுக்குள்ள வாக்கு கேட்கறது அப்படிங்கிறது ஊழலுக்கு சமம். அப்படி பார்த்தோம்னா 3 வருஷ சிறை தண்டனையோ இல்ல அபராதமோ இல்ல ரெண்டும் சேர்த்தோ விஜய்க்கு விதிக்கலாம். அதையும் தாண்டி ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை சொல்றேன், அப்படி ஜெயிச்சிட்டாருனாலுமே இந்த குற்றம் அப்படிங்கறது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவர் ஜெயிச்ச அந்த வெற்றியே செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறதுக்குமே தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. இத கேட்ட மாப்பிள்ள மனசு என்ன பாடுபடு. ஆளக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. இப்ப கேள்வியே தேர்தல் ஆணையம் எந்த பக்கம் நிக்க போறாங்க அப்படிங்கறதுதான். மோச படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. வெள்ளாவி பானையில வேக வச்ச மாதிரி ஆதவர்ஜுனான்னு நிக்கிறாரு போட்டி. அது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு நீங்க செல்ல பிள்ளைன்னா அவருக்கு ஒரு செல்ல பேரே இருக்கு, அமாவாசை ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அவரோட அம்மாவை வச்சோம், அதுக்கப்புறமா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிச்சுட்டு வந்தேன் அப்படின்றத வச்சோம் ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்லாம் அவரோட அம்மா வச்சுலாம் சிம்பத்தி தேடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப வாடுறானே. ஆதவர்ஜுனா ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டாரு தேர்தல் வாக்குறுதியில. எங்க வில்லிவாக்கம்ல சொல்லும் போது, நான் ஜெயிச்சு வந்துட்டா லாட்டரி அபிஷியலா கொண்டு வந்துருவேன் அப்படின்ட்டு அவர் முக்கியமான ஒரு வாக்குறுதி அவர் கொடுத்திருக்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை தான் பண்ண போறாங்க. இந்த பிச்சைக்காரன் ஆச்சு இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் கேக்குறேன், நீங்களாம் விஜய்க்கு ஓட்டு போறேன்னு தெரியல. ஒரு ரகசியம் சொல்லவா? விஜய்க்கே அவர் வீட்டுல ஓட்டு இல்ல. ஏன்னா பொண்டாட்டி ஒரு பக்கம் கிடக்கு, புள்ள ஒரு பக்கம் கிடக்கு, ஆத்தாப்பன ஒரு பக்கம் விரட்டி விட்டாரு. அவர் வீட்டிலே அவருக்கு ஓட்டு இல்ல. யோசிச்சு பாத்துக்க. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். இப்ப நான் இருக்கேன், இவ்வளவு யோக்கியமா பேசுறீடா. உங்க ஆத்தா பாருங்க, நீ சோறு போறீங்கன்னா நான் சோறு போடுறேன். மாசம் 4000 கொடுக்குறேன் எங்க அம்மாவுக்கு. ஆனா விஜய் கொடுக்குறாரா? கேட்டு பாருங்க. ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. பொண்டாட்டி கேஸ் போட்டுச்சு அவர் மேல. என் புருஷன் எனக்கு எதுவுமே செய்யல, ஒரு பொம்பளை கூட்டிக்கிட்டு போட்டா போறான், டெய்லி போட்டா போறான், எனக்கு வேதனையா இருக்கு. உச்ச நடிகை சொல்லிட்டான். யாருன்னு யாருக்குமே தெரியலங்க. அந்த உச்ச நடிகை யாருன்னு யாருக்குமே தெரியல, மறந்துருப்பாங்க. ஆனா பக்காமாசி என்ன பண்றாரு, அடுத்த நாளே கல்யாணத்துக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வராரு. யாரு? திரிசாவை. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. இவன் தமிழக வெற்றி கழகம்னு வச்சாங்களா இல்ல வேற என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணேன், இது தமிழக வெற்றி கழகம்டா, இது திரிசா வெற்றி கழகம்டா அப்படின்னு அன்னைக்குதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஒண்ணுமே தெரியலையே. உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாங்கல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஒண்ணும் ஆகலையோ. டிஎம்கே தான் ஜெயிக்கும். நல்லதே நடக்காதீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. ஜெயிச்சிட்டு பேசுவோம். ஜெயிப்பீங்கன்னு நம்புறீங்க? அப்ப எங்க இருக்கு நான் பாருங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? நடிகர் விஜய் லேடிஸ் விஷயத்துல வீக் ஆனதுக்கு காரணமே அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தானோ? புரியலையே. சொல்றேன்ப்பா. ஆரம்ப காலகட்டத்துல விஜய்க்கு கூச்சம் போறதுக்கு கேரவன்ல, அதாவது தாங்க அந்த படத்துல நடிக்க வரக்கூடிய நடிகைகளா இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கக்கூடிய கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் எஸ்எஸ்சி முதல்ல டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் பையன் கேரவனுக்குள்ள இருக்கான் உள்ள போங்கன்னு ஒரு அப்பா மாமா வேலை பார்த்த சம்பவங்கள்லாம் வந்திருக்கு. அப்பனை போல புள்ள, அதனாலதான் வாழ்க்கையில இன்னைக்கு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பல பேரோட குடியை கெடுத்தவங்க, ஆனா அதெல்லாம் வெளியில வராது. இப்ப ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், விஜய், புஷி ஆனந்த், இவங்க யாரு கூடயுமே அவன் பொண்டாட்டி இல்ல, எல்லாமே முரட்டு சிங்கிளா வந்திருக்காங்க. யாரும் பாக்கல. அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு யாரெல்லாம் வப்பாட்டியா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விஜய்க்கு இருந்திருக்காங்கன்னு பரபரப்பான தகவலை அதிரடியா பாடகி சுசித்ரா இப்ப பேட்டியில சொல்லியிருக்காங்க. நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். நல்ல கருத்தான சொல்லிருக்கேன்.
சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் தொலைங்க. கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவரு வாய்க்குள்ள இருக்கா? டைனோசர் கையை வெட்டி பாத்திருக்கியா? கையை வெட்டி கொண்டாட சொல்றேன், ஒரு நிமிஷம். அந்த டைனோசர் கையை வெட்டி ஒரு போட்டோ அனுப்பு. முருகா படுத்திருக்கா? எந்திருக்க 1 hour. அப்ப தேர்ந்து கொடு. ஏழு எந்திருக்க 2 hours. நீ யாரு பேசுறது? நான் டைனோசர் தான் பேசுறேன். என் தமிழுக்கு இவர் பொறுப்பு, என் திமிருக்கு இவர் பொறுப்பு. நம் தமிழ்நாட்டுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பு. இங்க எப்பவுமே நாங்க தான், எங்க மண்ணுல நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.